ஸ்ரீ தேவி பாகவதம் 5வது ஸ்கந்தம் அத்தியாயம் 10 மோகத்தூதும் மரண விதியும். மகிஷாசுரனின் அமைச்சன் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் மகாதேவி மறுமொழி கூறலானார். ராஜதந்திரங்களில் நிபுணனான அமைச்சனே, அசுர குல நாசினியாக வந்திருக்கும் என்னை இன்னவள் என்று முன்னதாக முறையாக அறிந்த பிறகே நீ பேச வேண்டும். அதை மீறி என்னிடம் பேசத்தகாத வார்த்தைகளை நீ பேசிவிட்டாய். நீ பேசியவை பெருந்தவறானவை. நீ மகிஷனிடமிருந்து வந்தவன் என்பதை அறிந்ததுமே உன்னை என் விழிக்கணலாலேயே சுட்டெரித்திருப்பேன். இருப்பினும் உன்னை நான் பேச அனுமதித்தேன். இது ஒன்றுதான் உனக்கு நன்மை. நாக்கு வன்மை படைத்த மந்திரியே, இதுவரை படைக்கப்பட்டு ஒழிந்து போனவர்களுக்கும் இப்போது படைக்கப்பட்டிருப்போருக்கும் இனிமேல் படைக்கப்பட இருப்போருக்கும் நான் தான் அன்னை. என்னுள் உறையும் என் நாயகன்தான் யாவருக்கும் தந்தை. நான் வெளிப்பட்டு முதல்வியாக வரும் காலத்தில் அந்த நாயகன் என்னுள் இருப்பான். அவன் வெளிப்பட்டு முதல்வனாக வரும் காலத்தில் நாங்கள் இருவரும் ஆண் பெண் இருபாதியாக ஒன்றுபட்டு வருவோம். இத்தகையவளான என்னை காம வெறியர்களை மயக்கத்தக்க பூ உலக பெண்களில் ஒருத்தி என்று நினைத்தாயா? அல்லது தவ முனிவர்களை மயக்கக்கூடிய அப்சர கன்னிகளில் ஒருத்தி என்று நினைத்தாயா? அல்லது உங்கள் அசுர குலத்தினரை மயக்கக்கூடிய மோகினி கணங்களில் ஒருத்தி என்று நினைத்தாயா? எப்படியோ மகிஷாசுரன் என்ற எருமை மாட்டிற்கு என்னை பொருத்த நினைத்தாயோ? ஐயோ பாவம்! நீதி நுட்பம் அறிந்திருக்க வேண்டிய மதி அமைச்சனாகிய நீ மதிநுட்பம் அறியாத அந்த எருமை மாடு போல் ஆகிவிட்டாயே. தேவர்கள் தம்மை துன்புறுத்தும் மகிஷாசுரனை வதை செய்யும்படி என்னை வேண்டினார்கள். அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கி சேனை பரிவாரங்கள் எதுவும் இல்லாமல் நான் தனியாக வந்திருக்கிறேன். சம்ஹார காரணியாக வந்திருக்கும் என்னிடம் சம்சார காரணிகளான பெண்கள் மோகமுறும் காம வார்த்தைகளை பேசினாயே. அவை என்னிடம் பழிக்குமா? ஒருவேளை என்னை சத்ருவாக கருதிய உன் மகிஷாசுரன் நான் பெண்ணாயிற்றே என்பதால் என்னை காமத்தால் மயக்கி தன் செல்வத்தால் கட்டுத்தலைப்படுத்தி என்னை எளிதில் வெற்றி கொள்ளலாம் என்று நினைத்து உன்னை அனுப்பினானோ? நீயும் அந்த மூடனுக்கு உடந்தை ஆதலால் நீயும் மூடத்தனமாக பேசி அந்த காரியத்தை முடிக்க வந்தாயா? போகட்டும். உன் மந்திரி தொழிலுக்குரிய முறைமையை உணர்ந்து உன் அரசனிடம் உடனே ஓடிப்போய் பின்வருமாறு சொல். மகிஷாசுரனே, நீ உயிர் வாழ வேண்டினால் உனக்குரிய இடமான பாதாள லோகத்திற்கு சென்றுவிடு. இல்லையெனில் யுத்த காலத்தில் என்னால் நீ கொல்லப்படுவாய். அதில் சந்தேகமே இல்லை. அடே எருமை கிடாவே, நாளை உன் உடம்பையெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி உன்னை யமலோகத்துக்கு நான் அனுப்பும்போது அது உண்மை என்று தெரிந்துவிடும். ஆகையால் என் கருணையால் என் வார்த்தைகளை கேட்டு நீ சொர்க்கத்தை விட்டு போனால் உனக்கு பாதாள லோகமாவது கிடைக்கும். இதை மீறி நீ அகங்காரம் கொண்டால் உன் அகங்காரமும் அழிந்து நீயும் அழிந்து விடுவாய். தேவர்களுக்குரிய சொர்க்கபோகங்களை இன்னும் நீ ஆண்டு கொண்டிருக்கலாம் என்று நினைப்பது பொய்யாகிவிடும். உன்னை நான் கொன்று ஒழித்து தேவர்களுக்கு ஸ்வர்கபோகத்தை கொடுப்பது மெய்யாகிவிடும். நீ பாதாளத்துக்கு போவதானால் இப்பொழுதே போய்விடு. இல்லை எனில் போருக்கு எழுந்து வா. என்னிடம் நீ காம வெறி கொண்டு இருப்பதால் அது உன்னை உயிரோடு வாழ விடாது. தேவர்கள் எல்லாம் நீ ஜெயித்த மமதையால் ஒரு பெண்ணிடம் தோற்போமா என்று தைரியமாக இராதே. உன் தைரியத்தையெல்லாம் கங்கை நதியிலே விட்டெறிந்து விடு. பெண்ணால் தான் உனக்கு சாவு என்று பிரம்மன் உனக்கு கொடுத்த வரத்தை சிந்தித்துப்பார். இவ்வாறு நான் சொன்னதாக நீ போய் உன் அரசனிடம் சொல் என்று தேவி கூறி முடித்தாள். அதை கேட்டதும் அசுர அமைச்சன், மங்கையர் திலகமே, வீரதீர முதலிய குணங்களை கொண்டவளாக இருந்தும் உன்னிடம் பெண்மை குணங்கள் இல்லையே. ஆண்மைக்குரிய வீரதீரங்களை ஆண்களிடம் காட்டாமல் பெண்களுக்கு அணிகலமான பேதை தன்மையை காட்டுவதே பெண்மையின் இலக்கணமாகும். அப்படி இருக்கும்போது யுத்த முனையிலே பேராண்மை காட்டி பேசுவது போல் பேசிவிட்டாய்.
எங்கள் அசுரகுல சிரோன்மணியாய் ராஜாதி ராஜனாய் வீரதீர ரத்னமாய் திரிலோக சாம்ராஜ்ய அதிபதியாய் அமரவம்ச துவம்ச காலனாய் அஷ்ட ஐஸ்வர்ய அதிபதியாய் அஷ்டாங்க யோக ரசமணியாய் நவரத்தினங்களாக விளங்கும் எங்கள் மகிஷாசுரனை சாதாரணமாக எண்ணிவிட்டாய். அவனோடு நீ யுத்தம் புரிய வந்திருப்பது உண்மை என்றால் உன்னிடம் போர் படைகள் இருக்க வேண்டுமே. நீயோ தனி ஒருத்தியாக வந்திருக்கிறாயே. எப்பொழுதும் போர் முகமாகவே இருக்கும் எங்கள் அரசனிடம் 4 வகை சேனைகளும் தயாராக இருக்கின்றன. உன் கைகளில் உள்ள ஆயுதங்கள் 18 தான். ஆனால் எங்கள் அசுரவேந்தனிடமுள்ள ஆயுதங்களோ எண்ணில் அடங்காது. பெண்ணாகிய உனக்கு உடல் மலரை விட மென்மையானது, அவன் உடலோ வைரத்தை விட உறுதியானது. உன் பருவம் போருக்கு தகாத யுவதி பருவம், அவன் பருவமோ போருக்குரிய வாலிப பருவம். அத்தகையவனோடு நீ போர் செய்வது எப்படி முடியும்? ஒருவேளை அவனோடு போராடி பார்க்கலாம் என்று உன் பேதமை குணத்தால் துணிந்தால் அந்த துணிச்சல் சிறுபிள்ளை விளையாட்டாக முடிந்து துயரத்தை தான் உண்டாக்கும். அது மத யானையிடம் அகப்பட்ட மலர் செண்டின் நிலையில் உன்னை அழித்துவிடும். இதுவரை நீ வெறுக்கும்படி வன்மையான வார்த்தைகள் எதையுமே நான் பேசவில்லை. அப்படி இருக்கும்போது பெண்மைக்குரிய இன்மொழிகள் பேச வேண்டிய நீ வன்மொழிகளை பேசிவிட்டாய். ஒருவேளை நானும் ஆண்மைக்குரிய வன்மொழிகளை பேசியிருந்தால் நீ மரியாதையாக பெண்மைக்குரிய இன்மொழிகளை சொல்லி இருப்பாய். ஆனால் உன் உருவ அழகாலும் இளமை திமிராலும் நீ அகங்காரம் கொண்டு உன்னால் அடங்காததெல்லாம் எண்ணிக்கொண்டு உன் வாயில் வந்தவாறெல்லாம் பேசுகிறாய். எங்கள் அசுரவேந்தன் உன்மீது மோகம் கொண்டிருப்பதால் தான் உன்னை உயிரோடு விட்டேன். இல்லையெனில் நீ பேசிய பேச்சுக்கெல்லாம் என் சொல்லின் ஒரே அம்பிற்கு உன் உயிரை பலியாக்கி இருப்பேன். உலகங்களிலும் இல்லாத உன்னுடைய உருவ அழகை கேள்விப்பட்டு எங்கள் அரசன் மோகித்து காம வசப்பட்டிருப்பதால் அல்லவா உன் ஏளன வார்த்தைகளையும் பிரிய வசனங்களாக பாராட்டச் செய்கிறது. ஏ சுந்தரியே, எங்கள் மகிஷாசுரன் தன் ராஜ்யம், தன் சாம்ராஜ்யம், செல்வபோகங்கள், செல்வங்கள் அனைத்தையுமே உனக்கு வழங்கிவிட்டு தானும் உனக்கு அடிமையாக ஆசைப்படுகிறான். அவனிடம் நீ விரோதத்தை காட்டினால் நீ நிச்சயமாக மரணம் அடைவாய். உன் மரணத்தை கண்டு அவனும் மோக மயக்கத்தால் மரணம் அடைவான். இருவரும் மரணமடைவது நல்லதா அல்லது இருவரும் கூடி மகிழ்வது நல்லதா? நீ அவன் மீது இரக்கம் கொள்வது ஆனால் நானே உன் பாதத்தில் வீழ்ந்து வணங்குகிறேன். உன் காலில் விழுந்து நான் வணங்குவது எல்லாம் நீ என் அசுரவேந்தனுக்கு ஆசை மனைவியாக வேண்டும் என்பதற்காகத்தான். புருஷனையும் விரும்பாமல், செல்வ போகங்களையும் விரும்பாமல், சம்சார சுகத்தையும் விரும்பாமல் புறக்கணிப்பதற்கு நீ ஏன் பெண்ணாக பிறந்தாய்? நல்லவளே, நான் இதுவரை கூறிய நன்மைகளை எல்லாம் சற்று எண்ணிப்பார் என்றான். அந்த அமைச்சனின் கேவல மொழிகளை கேட்டதும் பெருந்தவ பெண் தெய்வமான மகாதேவி அந்த அமைச்சனை நோக்கி கூறலானாள். அந்த எருமைக்கிடாவுக்கு மந்திரியாக இருக்கும் உனக்கும் அந்த மிருக புத்திதானே இருக்கிறது. உங்கள் இருவரையும் பொருத்தமாக கூட்டி படைத்த பிரம்மாவின் மதி நுட்பத்தையும் ஊழ் வினையையும் சிறிது எண்ணி பார்க்கிறேன். ஏய் அறிவிலி, என்னை பெண் என்றும் எனக்கு பெண்மை குணம்தான் இருக்க வேண்டும் என்றும் கூறினாயே. உன் அறிவு இவ்வளவுதானா? உருவம் பெரிதா குணம் பெரிதா? உருவத்தால் குணம் வருவதா, குணத்தால் உருவம் வருவதா? குணத்தின் செயல்கள் மிகுந்திருப்பதை காணும்போது அந்த குணத்தளவே உருவத்தை கருதுவதும், உருவத்தின் செயல்கள் மிகுந்து இருப்பதை காணும்போது அந்த உருவத்தின் அளவே குணத்தையும் கருவதும் தான் உயர்ந்தோரின் அறிவாகும். ஆகவே என்னுடைய குணம் மிகுதி செயலை கண்டதும் அந்த குணத்திற்குரிய உருவத்தை பார்க்க முடியாமல் உருவ மிகுதி செயலுக்குரிய குணத்தை எடுத்து கூறினாயே. ஏன் மூடனே, நான் சொன்ன தத்துவத்தை நன்றாக சிந்தித்துப்பார். நான் உருவத்தால் தான் பெண், குணத்தில் ஆண். என்னுடைய பெண் உருவத்தின் நன்மைகள் வைதீகங்களான தேவர்களுக்கு உரியவை. என் ஆண் குணத்தின் வீரங்கள் அவைதீகர்களான அசுரர்களுக்கு உரியவை. ஆகவே நான் ஆண் தன்மை உடையவள் ஆகையால் என்னை ஆண் என்றும், உன் மகிஷாசுரன் பெண் தன்மை உடையவன் ஆகையால் அவனை பெண் என்றும் அறிந்து கொள்.
அவன் ஆண் தன்மை உடையவன். ஆனால் ஆண்மைக்கு கீழ்ப்பட்ட பெண்ணால் தான் அவனுக்கு மரணம் என்ற விதி ஏற்பட்டிருக்குமா? உருவத்தால் ஆண் உருவமும் குணத்தால் பெண் தன்மையும் கொண்ட அவனுக்கு உருவத்தால் பெண் உருவமும் குணத்தால் ஆண் தன்மையும் கொண்ட ஒருத்தியால் மரணம் என்று விதிக்கப்பட்டது. அதை தெரிந்து கொள். வீரன் வீரனை எதிர்த்து போரிடுவான். வெற்றி பெறவில்லை என்றால் அந்த வீரன் மற்றொரு வீரனின் கையால் செத்து மடிவான். அப்படி இருக்க ஒரு பெண்ணால் செத்து மடிய வேண்டும் என்று உங்கள் மகிஷாசுரனுக்கு மதியும் விதியும் சேர்ந்திருக்கிறதே. அமைச்சனே, அவனுக்கு பெண்ணால் தான் மரணம் என்பது பிரம்மதேவன் விதித்தது அல்ல. அவனே விரும்பி கேட்ட வரம். அவன் விருப்பப்படியே நான் ஒரு பெண் வடிவம் கொண்டு சங்கார காரணியாக அவனை கொன்றொழிக்க வந்திருக்கிறேன். நான் 4 வகை படை வலிமையின்றி வந்திருப்பதாக நீ கூறினாய் அல்லவா? தெய்வ பலம் உள்ளவருக்கு வெறும் புல்லும் வஜ்ராயுதம் ஆகிவிடும். அது இல்லாதவருக்கு வஜ்ராயுதமும் வெறும் புல்லாக ஆகிவிடும். ஆகவே ஆயுதங்களும் சேனைகளும் என்னதான் செய்ய முடியும்? எல்லாம் செய்ய வல்லது தெய்வம் ஒன்றுதான். மகிஷாசுரனுக்கு மரணம் நெருங்கிவிட்டதால் அவனை கொல்ல நான் ஒருத்தியே போதும். என்னால் அவனுக்கு மரணம் உண்டாகுமே தவிர அவனால் எனக்கு மரணம் இல்லை. உடலெடுத்து தேக சம்பந்தம் உடையவர்களுக்குத்தான் மரணம் உண்டே தவிர அது இல்லாத எனக்கு மரணமே இல்லை. மரணம் என்பது ஜீவான்மாவாகிய யாவருக்குமே உண்டு. குறைமதியினரே, செல்வம் நிலையாது என்பதையும் உடல் நிலையானது அல்ல என்பதையும் அறியாமல் நான் எனது என்று இருமாப்பு கொண்டு மரணத்தையும் மறந்திருப்பார்கள். இனி நீ உன் அசுரவேந்தனான மகிஷாசுரனிடம் சென்று நான் கூறியதெல்லாம் எடுத்துச் சொல். அதன் பிறகு அவன் என்ன எண்ணி நடத்த விரும்புகிறானோ அதை நடத்து. இவ்வாறு தேவி கூறிய அறிவுரைகளை கேட்டதும் அசுர அமைச்சன் பலவாறாக சிந்தனை குழம்பினான். தன் அசுரவேந்தன் ஏவிய காரியம் தன் சாமர்த்தியத்தால் கைகூடாத நிலைமையில் தன் அரசனின் விருப்பப்படி அந்த பெண்ணை எதிர்த்து கொள்ளவும் முடியாமல் தத்தளித்தான். இனி என்ன செய்வது என்று தோன்றாமல் வேறு வழியின்றி எனக்கு ஏன் வீண் கவலை? அறிவில் சிறந்த என் அரசனுக்கு இனி என்ன தோன்றுகிறதோ அதன்படி செய்யப்படும். அவனுக்கு ஆலோசனைகள் கூற இன்னும் பல மதி அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதற்கு மேல் நடப்பதை பார்ப்போம் என்று தீர்மானித்தான். உடனே அந்த அமைச்சன் அதற்கு மேல் அங்கு நில்லாமல் மகிஷாசுரனிடம் விரைந்து சென்று கூறலானான். அரசே, நீ கட்டளையிட்ட வண்ணம் நான் போய் உமக்கு பிரியமான அந்த பெண்மணியிடம் உமது வேண்டுகோள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கூறினேன். அவள் உனக்கு வசமாவதால் அவளுக்கு கிடைக்கக்கூடிய செல்வ வளங்கள், ஆட்சி பெருக்கு, போக நலன்கள் அனைத்தையும் எடுத்து கூறினேன். ஆனால் அவளோ ஏளனமாக சிரித்துவிட்டு என்னை பார்த்து, மந்த புத்தியுடைய மந்திரியே, உலகத்தில் ஒருத்தி எவ்வளவு மூட புத்தி உள்ளவள் ஆனாலும் எருமை கடாவை கணவனாக ஏற்றுக்கொள்ள விரும்புவாளோ? அந்த மந்த புத்திக்காரனை எருமையின் கர்ப்பத்தில் உதித்த அசுத்த மிருகமான மகிஷாசுரனை தேவகாரிய சித்திக்காக பலி கொடுக்கப் போகிறேன். அந்த கொம்புள்ள ஆண் எருமையை அதே போல் கொம்புகள் உள்ள பெண் எருமை அல்லவா மோகம் கொண்டு அவனை நாயகனாக அடையிச்சிக்கும் அறிவற்ற அமைச்சனே, சிறிதேனும் பயமின்றி இந்த வார்த்தைகளை என்னிடம் பேசிய நீ உடனே ஓடிப்போய் அந்த எருமை கடாவை சீக்கிரம் வரச்சொல். தேவர்கள் மகிழ்ச்சியுடன் ஸ்வர்க்கம் செல்ல அந்த எருமை கிடாவை நான் பழி வாங்குகிறேன் என்றாள். அதற்கு மேல் அந்த மதம் பிடித்தவளோடு பேச என்னால் முடியுமா? அவளை நான் கொன்று இருப்பேன். ஆனால் உமது ஆசையால் அவளுக்கு தீங்கு ஏதும் புரியாமல் அவளை கொண்டு வர சொன்னதாலேயே அவளை உயிரோடு விட்டு வந்தேன். அசுரவேந்தே, அவளை எளிதாக எண்ண வேண்டாம். அவள் பெரும் வலிமை வாய்ந்தவள். இனி அவள் என்ன செய்ய போகிறாளோ எனக்கு தெரியவில்லை. எனக்கென்னவோ நீர் விரும்பியதை அடைய வேண்டும், உமக்கு புகழும் உண்டாக வேண்டும் என்பதுதான். ஆனால் அது அவ்வளவு எளிதாக இராது. இவற்றை நீர் நன்றாக யோசித்து போர் செய்வது நல்லதா, பாதாளம் செல்வது நல்லதா என்று நீரே முடிவு செய்ய வேண்டும். என்னை ஒன்றும் கேட்க வேண்டாம், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று அசுர அமைச்சன் கூறினார். அத்தியாயம் 11. காமப்போருக்கு மந்திர ஆலோசனை. தேவியிடம் காமத்தூது சென்று வந்த மந்திரியின் வார்த்தைகளை மமதையுள்ள மகிஷன் கேட்டான். பிறகு வயதிலும் அறிவிலும் முதிர்ந்த மற்ற மந்திரிகளோடு
மந்திராலோசனை நடத்தினான். அவன் அவர்களை நோக்கி, அமைச்சர்களே, இந்த மந்திரி வந்து கூறியதை எல்லாம் நீங்கள் அனைவரும் கேட்டீர்கள் அல்லவா? இனிமேல் நான் செய்ய வேண்டியது என்ன? அதை ஆராய்ந்து அதிசீக்கிரமாக சொல்லுங்கள். இப்பொழுது வந்திருக்கும் மனோகர மங்கை சம்பாசுரனின் மகளான மாயை என்பவளைப் போல் தேவர்களின் நலத்திற்காகவே வந்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் அவள் மீது எனக்கு காம வேகமான மோகம்தான் உண்டாகிறதே தவிர விரோத பாவமான கோபம் உண்டாகவில்லை. இது தேவர்களின் அதிர்ஷ்டமோ அல்லது மாயையோ எதுவென்றே எனக்கு தெரியவில்லை. இல்லையென்றால் அவளிடம் நான் ஆசையோடு தூது அனுப்பிய என் அமைச்சனிடமே என்னை எருமை கிடா என்றும் மாடென்றும் இழிவாக பேசியும் கூட அவற்றை நான் கேட்டுக்கொண்டு இன்னமும் பொறுமையாக இருக்கிறேன். அவள் மங்கையாக இருப்பதால் அவளை என் மனைவியாக்கி கொண்டு அவள் சுகத்தை அனுபவித்த பிறகுதான் அவளது அகங்காரத்தை அடக்க முயல வேண்டுமே தவிர இப்பொழுது அவளை அடக்க முயன்றால் அவளிடம் நான் அனுபவிக்க விரும்பியுள்ள இன்பமெல்லாம் வீணாகிவிடும். ஆகையால் அந்த மமதைக்காரி எனக்கு பட்ட மகிழ்ச்சியாவதற்கு என்ன உபாயம் செய்யலாம் என்பதை நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். அமைச்சர்களாகிய நீங்கள்தான் இத்தகைய யோசனையை கூற முடியும். அதிலும் நீங்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். எனக்காக அந்த கட்டழகியிடம் என்ன நடத்த வேண்டுமோ அதை நடத்துங்கள் என்றான் மகிஷாசுரன். மகிஷனின் பேச்சை கேட்ட அமைச்சர்கள் அனைவரும் அவனுடைய நலனுக்குரிய நீதிகளை சொல்ல துணிந்தார்கள். அவர்கள் மகிஷாசுரனை நோக்கி, மன்னாதி மன்னரே, ஒன்றை ஆலோசித்து சொல்வது என்றால் உண்மையாகவும் நன்மையாகவும் உள்ளதை சொல்ல வேண்டுமே தவிர பொய்யாகவும் பொல்லாங்காகவும் உள்ளதை எப்பொழுதும் சொல்லக்கூடாது. அதிலும் உமக்கு சொல்லக்கூடாது. ஏனெனில் அரசரான நீர் பொதுமக்களுக்கெல்லாம் உயிர் போன்ற தலைவர். உம்மை பொறுத்தே உம்முடைய குடி மக்களுக்கு நன்மை தீமைகள் விளையும். ஆகையால் நாங்கள் இப்போது சொல்லப்போவது உமக்கு கசப்பாக இருந்தாலும் அதை சொல்வதுதான் எங்கள் கடமையாகும். அதை காது கொடுப்பது உம்முடைய முறைமை ஆகும். ஆனால் இப்பொழுது கேட்பதற்கு இனிமையற்றவை, பிறகு இன்பத்தை தருவதாக இருக்கும். பின்னால் தேகத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மருந்து வகைகள் முன்னால் சாப்பிடுவதற்கு விருப்பமற்றதாகவும், பின்னால் வியாதிகளை தரக்கூடிய உணவு வகைகள் முன்னால் விருப்பத்திற்கு உரியதாகவும் இருக்கும். அதுபோல பின்னால் நன்மை தரக்கூடிய உண்மை முன்னால் கேட்பதற்கு கசப்பானதாகவும், பின்னால் தீமை தரக்கூடிய பொய்மை முன்னால் கேட்பதற்கு ருசியானதாகவும் இருக்கும். இந்த காலத்தில் உண்மையை கேட்கிறவனும் சொல்கிறவனும் நினைக்கிறவனும் அபூர்வம். உண்மை அற்றவற்றையே நினைக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் சொல்கிறவர்களுமே எங்கும் நிறைந்திருக்கிறார்கள். உம்முடைய நினைப்பும் எண்ணமும் நன்னெறியில் நில்லாது தீய நெறியிலே செல்கின்றன. ஆகையால் அதன் நன்மை தீமைகளை யார்தான் சொல்ல முடியும் என்றார்கள். மகிஷாசுரன் அவர்களை நோக்கி, நீங்கள் அனைவரும் ஒருமுகமாக இப்படி சொல்வதில் எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. தன்னந்தனியாக அவரவர் அபிப்பிராயங்களை என்னிடம் சொல்லுங்கள். அதன் பிறகு பெரியோர்களிடம் நான் கலந்தாலோசித்து எது செய்யக்கூடியதோ அதை செய்கிறேன் என்றான். அப்பொழுது அமைச்சர்களில் ஒருவரான விருபாக்ஷன் என்பவன் தன் அரசனின் மனதை மகிழச் செய்ய வேண்டும் என்று எண்ணி அவனை நோக்கி, அசுராதிபதியே, இப்பொழுது வந்திருக்கும் பேரழகியான மங்கை யார்? அவள் மிகவும் மமதைக்காரியாக காணப்படுகிறாள். அவள் உமது புகழ் பெருமைகளை எல்லாம் அறியாமல் ஏதேதோ வாய்க்கு வந்தபடி ஏராளம் பேசுகிறாள். சிறு குழந்தைகளுக்கு பூச்சி காட்டி பயமுறுத்துவதைப் போல் உம்மை மிரட்டுகிறாள். மன்னாதி மன்னரான நீரும் சிறு குழந்தையைப் போல் அதற்கு பயப்படுகிறேன். பெண்களின் பொய் பித்தலாட்டங்களையும் மாய்மால சாகசங்களையும் பார்வை முதலானவற்றால் அவர்கள் செய்யும் அங்க சேஷ்டங்களையும் துரும்புகளையும் நன்றாக அறிந்தவன் அவர்களுக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டான். நீர் அமைச்சன் ஒருவனிடம் அந்த கட்டளையை சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேட்டதுமே நீர் பயப்படுகிறேன். 3 உலகங்களையும் வெற்றி கொண்ட ஏக சக்கராதிபதியான நீர் கேவலம் ஒரு பெண்ணுக்கு பயந்து இப்படி அமைச்சர்களை எல்லாம் கூட்டி மந்திர ஆலோசனை நடத்துவது உமக்கு புகழை தருமா?
நான் ஒருவனே 4 வகை படைகளோடும் வில் வேல் முதலான ஆயுதங்களோடும் சென்று அந்த மமதைக்காரியிடம் என் போர் திறமையை காட்டுகிறேன். அவள் உமது புகழ் பெருமைகளை எல்லாம் அறியாமல் ஏதேதோ வாய்க்கு வந்தபடி ஏளனம் பேசுகிறாள். சிறு குழந்தைகளுக்கு பூச்சி காட்டி பயமுறுத்துவதைப் போல் உம்மை மிரட்டுகிறாள். மன்னாதி மன்னரான நீரும் சிறு குழந்தை போல் அதற்கு பயப்படுகிறேன். பெண்களின் பொய் பித்தலாட்டங்களையும் மாய்மால சாகாசங்களையும் பார்வை முதலானவற்றால் அவர்கள் செய்யும் அங்க சேஷ்டைகளையும் குறும்புகளையும் நன்றாக அறிந்தவன் அவர்களுக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டான். அமைச்சர் ஒருவரிடம் அந்த கட்டளையை சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேட்டதுமே நீர் பயப்படுகிறேன். 3 உலகங்களையும் வெற்றி கொண்ட ஏக சக்கராதிபதியான நீர் கேவலம் ஒரு பெண்ணுக்கு பயந்து இப்படி அமைச்சர்களை எல்லாம் கூட்டி மந்திர ஆலோசனை நடத்துவது உமக்கு புகழை தருமா? நான் ஒருவனை 4 வகை படைகளோடும் வில்வேல் முதலான ஆயுதங்களோடும் சென்று அந்த மமதைக்காரியிடம் என் போர் திறமையை காட்டுகிறேன். அவள் கோபக்காரி போலவும் வீராங்கனை போலவும் காட்டுகிற குறும்புகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கி அவள் உயிர் படைத்தால் போதும் என்று எண்ணும்படி அவளை மடக்கி வருவேன். ஆனால் பாவம், அவள் எங்கே செத்து போய்விடுவாளோ என்று நீர்தான் பயப்பட போகிறேன். முதலில் அவளிடம் தூது சென்ற அமைச்சன் போர் முகமாக போகாமல் இதமுகமாக போய் குலைவாக பேசியதால் தான் அவள் கர்வமாக பேசி அனுப்பியிருக்கிறாள். நான் அவளை நாகபாசத்தால் கட்டி இழுத்து உம்முடைய அருகில் கொண்டு வந்து நிறுத்துவேன். நீர் அவளை உம்முடைய அடிமையாக்கி கொள்ளலாம். என் திறமையை பாரும், இதுவே என் அபிப்பிராயம் என்றான். அடுத்ததாக துர்த்தரன் என்ற அமைச்சன் துள்ளி வந்து மகிஷாசுரனை நோக்கி, அசுரேஸ்வரா, பெண்களிடம் இதமாக பேசலாகாது என்று விருபாக்ஷன் கூறியது உண்மையானதுதான். ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன் கேளும். கட்டழகு உருவ லாவண்யங்கள் இளமை மிடுக்கு முதலானவற்றிலெல்லாம் மிகுந்து விளங்கும் அந்த மங்கை பேசிய பேச்சிலிருந்து அவள் அதிக காமம் உள்ளவள் என்றே நான் நினைக்கிறேன். அவள் போராட்டத்திற்கு வந்திருப்பவள் என்றால் அவள் தக்க படை பரிவாரங்களுடன் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் தனி ஒருத்தியாகவே வந்திருப்பதால் அவள் உன்னை தன்வயப்படுத்தி கொள்ளவே வந்திருக்கிறாள் என்றே கருத வேண்டும். காமம் அதிகமாக உள்ள மங்கையரின் சொற்களில் அடங்கியிருக்கும் அர்த்த பாவனைகள் அநேகம் உண்டு. அவற்றை காமநூல் கலையில் வல்லவர்களால் தான் உயித்து உணர முடியுமே தவிர மற்றவர்களால் முடியாது. அந்த பெண் பேசிய குதர்க்க பேச்சுகளில் இருந்து எனக்கு அப்படித்தான் புரிகிறது. போர் முகத்தில் உன்னை பானங்களால் கொள்வேன் என்று அவள் கூறியதை யோசித்து பார்த்தால் அது முழுவதும் காமச் சுவையாகவே தோன்றுகிறது. அவள் குறிப்பிடும் போர் என்பது காமப் போரே ஆகும். இதுவரை அவள் நேரடியாக உம்மிடம் போர் புரியாமலே உம்முடைய வீர பலத்தையெல்லாம் உறிஞ்சி வாங்கி உம்மை வாட்டுகிறாள் அல்லவா? இது அவள் நேரடியாக போர் புரியாமல் மானசீகமாக நடத்தும் காம போர்தானே. ஆகவே அவள் பானம் என்று குறிப்பிட்டது காம பானமே ஆகும். அதுவும் அவளது கடைக்கண் பார்வையை குறிப்பது ஆகும். போர் முகத்தில் உன்னை பானத்தால் கொள்வேன் என்று அவள் சொன்னது என் கடைக்கண் பார்வையான பானத்தால். காம போரில் உன்னை வீழ்த்தி காமாந்தகாரனாக்கி மோகத்தாலேயே உயிர் விடும் தன்மையை கடைவிழி பார்வைகளான உயிர்விடும் தன்மையை அடைய செய்வேன் என்று அர்த்தப்படும். ஆகையால் அவளுடைய கடைவிழி பார்வைகளான காம பானங்கள் தான் உம்மை வீழ்த்துமே தவிர நீர் வீரம் கொள்ளத்தக்கவரென்றும் அப்பானங்களும் உமக்கு மலர் அஞ்சலியாகும் என்றே அவள் கூறியிருக்கிறாள். அந்த அசுரனுக்கு பெண்ணால் மரணம் என்ற விதிப்படி நானே வந்திருக்கிறேன் என்று அவள் கூறினாள் அல்லவா? தேவர்களிடமும் என் கடைவெளி பார்வை போன்ற பானங்கள் இருந்தாலும் அவற்றால் உம்மை வீழ்த்த முடியாது என்றும் அதனால் பெண்ணாகிய நானே வந்திருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டு இருக்கிறாள். பிராணனை வாங்குவேன் என்று அவள் கூறியதில் பிராணன் ஆவது வீரியமாகும். அந்த வீரியம் என்னை கண்ட உடனேயே அசுரனுக்கு வெளிப்பட்டுவிடும். அது வெளிப்பட்ட உடனேயே அவன் வேறொன்றும் செய்ய முடியாமல் நான் எதை செய்யும்படி விதித்தாலும் அந்த விதியை மீறாமல் செய்வான். அந்த சமயத்தில் ஏழை தேவர்களின் குறையை நான் நிவர்த்திப்பேன் என்றே அவள் கருதி சொல்லியிருக்கிறாள். உம்மை அவள் எருமை கிடா என்று குறிப்பிட்டதற்கும் உள் அர்த்தம் உண்டு.
என்னுடைய வருகையையும் என் கட்டழகு கவர்ச்சிகளையும் காதால் கேட்டு கேட்டு அந்த அசுரன் காமம் கொண்டிருக்கிறானே தவிர அந்த காமச் சுவையை உடனே என்னிடம் வந்து அனுபவிக்க தெரியாமல் எருமை கிடாவை போல் அங்கேயே இருக்கிறானே என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறாள். தன்னிடம் தூது வந்த மதி அமைச்சனும் தன் பேசில் தொனிக்கும் காமச் சுவையை புரிந்து கொள்ளாமலும் உடனே அரசனை அழைத்து வந்து தன்னிடம் விடாமல் வீண்வாதம் புரிந்து கொண்டு மாடுபோல் இருக்கிறானே என்பதால் தான் அந்த மந்திரியையும் எருமை மாடு என்று குறிப்பிட்டு உம்மிடம் விரட்டி இருக்கிறார். ஓர் ஆடவனை விரும்பும் பெண் ஒருத்தி அவன் மீது தனக்குள்ள விருப்பத்தை பிற அறிய சொல்லும் போது தன் விருப்பத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாமல் வேண்டா வெறுப்போடு விரசமான வார்த்தைகளைத்தான் ஓயாமல் பேசுவாள். அதிலிருந்து அவளுக்கு அந்த ஆடவன் மீது உள்ளூர பிரியமுண்டு என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மதி அமைச்சனுக்கு புரியவில்லை. ஏனெனில் அந்த மதி அமைச்சனுக்கு காமநூல் ஆராய்ச்சியில் பாண்டித்யம் இல்லை. அதனால் அவனை அந்த பெண் போ என்று உம்மிடம் விரட்டி காமக்கலையில் வல்லவரான நீராவது அவளுடைய பேச்சில் உள்ள காம குறிப்பை புரிந்து கொண்டு அவளிடம் வருவீர் என்று அவள் ஆசையோடு காத்திருக்கிறாள். ஆகையால் அசுரவேந்தே, இப்பொழுதாவது அவளுடைய மனோநிலையை புரிந்து கொண்டு அவளுக்கு ஏற்பட்டிருக்கும் கோபமும் கர்ப்பமும் அடங்கும்படி காமச்சுவையால் அவளை வசப்படுத்தி அவள் உம்மிடம் ஆசையோடு வரும்படியான ஒரு சாகசம் செய்ய வேண்டும். அது எனக்கு தெரியும். இனி வீண் பேச்சு எதற்கு? நான் சொன்னது போல் சாமவேத தானங்களை கொண்டு அவளை வசப்படுத்தி உம்மிடம் நானே அழைத்து கொண்டு வருகிறேன். நீர் அவளிடம் போர்க்கள வீரத்தை காட்டாமல் மன்மதன் நீர்தான் என்று அவள் மயங்கும்படி உம்முடைய காம வல்லமையை காட்டினால் அவள் வேலைக்காரியை போலாகி விடுவாள். இதில் ஐயமில்லை. இதுதான் என் ஆலோசனை என்றான். அடுத்ததாக தாம்பரன் என்ற அமைச்சர் முன்வந்து மகிஷாசுரனை நோக்கி கூறல் ஆனான். அரசே, நம் கண்களையும் கருத்தையும் கொண்டு பிறரின் மனக்குறிப்பை உள்ளவாறு உணர்ந்து சொல்ல வேண்டுமே தவிர நம் சொந்த கற்பனைகளையே பிறரின் மனக்குறிப்புகள் என்று கூறுவது சரியல்ல. இப்போது வந்திருக்கும் அந்த பெண் காமம் மிகுந்தவளும் அல்ல, உம்மிடம் எதையும் விரும்பி வந்தவளும் அல்ல. அவள் தருமம் உணர்ந்தவள். காமரச சொற்கள் எதையுமே அவள் சொல்லவில்லை. அவளது ஆயுதங்களையும் சக்திகளையும் உருவ அழகுகளையும் சாமர்த்திய குணங்களையும் பார்க்கவோ சொல்லவோ அழிக்கவோ வல்லவர்கள் யாருமே இல்லை. இப்படி ஒருத்தி உருவெடுத்து வந்திருக்கிறாள் என்று இதுவரை சரித்திரங்களில் கூட நாம் கேட்டதில்லை. அவள் உம்மை நோக்கி வந்தது நமது விபரீத காலத்திற்கே அன்றி வேறல்ல. நான் நேற்று இரவு தூங்கிய போது உதய காலத்தில் ஒரு பெண் ரத்தமயமான ஆடையுடுத்தி என் வீட்டின் முன்னால் அழுது கொண்டு நிற்பதாக ஒரு கனவு கண்டேன். இந்த கனவு துர்க்குறியே ஆகும். நான் கனவு கண்டு கண் விழித்த போது நம் வீடுகள் மீதெல்லாம் பறவைகள் அகோரமாக கூச்சலிட்டன. அநேகவித உட்பாதங்களும் தோன்றின. அதற்கு ஏற்றாற்போல் இப்பொழுது வந்திருக்கும் விசித்திர பெண்ணும் உம்மை போருக்கே அழைக்கிறாள். கெட்ட காலத்திற்கு ஏற்றாற்போல் உமக்கும் விபரீத புத்தி உண்டாகி இருக்கிறது. அரசே, அந்த பெண் மானிட மங்கையும் அல்ல, தேவ மங்கையும் அல்ல, நம் அசுர இனத்து மங்கையும் அல்ல. அவள் தேவர்களால் நியமிக்கப்பட்ட மாயா வடிவினலே ஆவாள். அவள் உம்மால் கொல்லப்படவும் மாட்டாள். உமக்கு மரண காலம் நெருங்கிவிட்டதால் யுத்தமின்றி ஒன்றும் நடவாது. விதிப்படி நடப்பது நடந்தே தீரும். பிறப்பையும் இறப்பையும் மாற்ற வல்லவர் யாரும் இல்லை. ஆகையால் வீணாக பேசி கொண்டிருப்பதை விட அந்த பெண்ணின் அறைகூவலை ஏற்று வீரப்போருக்கு புறப்பட வேண்டும் என்பதே என் அபிப்பிராயம் என்றான். ஆகையால் வீணாக பேசி கொண்டிருப்பதை விட அந்த பெண்ணின் அறைகூவலை ஏற்று வீரப்போருக்கு புறப்பட வேண்டும் என்பதே என் அபிப்பிராயம் என்றான். தாம்பரன் கூறிய உண்மைகளை கேட்ட மகிஷாசுரன் அவனையே மகாதேவியிடம் அனுப்ப நினைத்து, தாம்பரா, நீயே அந்த கட்டழகியிடம் சென்று வீரப்போரிட்டு அவளை மடக்கி என்னிடம் கொண்டு வந்துவிடு. அவள் என்னிடம் வருவதற்கு சம்மதிக்காமல் கடைசி வரை போராடி கொண்டிருப்பாளே. ஆனால் அவளை நீயே கொன்றுவிடு. நான் மன்மதன் மூட்டிவிட்ட காமப்போரில் ஈடுபட்டு விட்டேன். ஆகையால் அந்த பெண்ணை கொல்ல எனக்கு மனம் வரவில்லை. என்னுடைய ஆசையெல்லாம் அவளை நேரில் பார்க்க வேண்டும் என்பதே ஆகும். யுத்தத்திற்குரிய போர் வீரத்தையும்
காமத்திற்குரிய சோக வீரத்தையும் நீ நன்றாக அறிந்திருக்கிறாய். போர் வீரம் கொண்டவன் உயிர் இழக்கப்பட்டான் என்பதும், காமத்தால் சோக வீரம் கொண்டவன் உயிர் இழப்பான் என்பதும் உனக்கு தெரியும். என்னுடைய காமத்தின் சோக வீரத்தை திருப்திப்படுத்தி என்னை உயிர் இழக்காமல் காப்பது உன் கடமை. எந்தவித யுக்தியால் ஆவது நான் அவளை பார்க்கும்படி நீ செய்ய வேண்டும். இனியும் நீ நேரத்தை வீணாக்காமல் அவளிடம் நேரில் சென்று என் ஆசைக்கேற்றபடி பலவிதமான வார்த்தைகளையும் பேச அவளுடைய உண்மையான மனோநிலையை தெரிந்து கொள். அந்த பேரலையில் எதற்காக வந்தவள்? போர் செய்ய வந்தவளா? காமத்தை எண்ணி வந்தவளா? தானாகவே வந்தாளா? பிறரால் தூண்டப்பட்டு வந்தாளா? அவள் மாயா உருவினியா? உண்மையான பெண்ணா? இவற்றில் ஏதாவது ஒன்றை அவளிடம் பேசி தெரிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு அதற்கேற்றபடி அவளோடு சண்டையாவது செய்யலாம், அல்லது சமாதானமாவது செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த பெண் மருண்டு விடும்படி எதையும் சொல்லாதே, எதையும் செய்யாதே. அவள் உள்ளூர வைத்திருக்கும் அபிப்பிராயத்தின்படியே நாம் எதையும் செய்ய வேண்டும் என்றார். மகிஷாசுரன் கூறியதை கேட்டுக்கொண்டு மந்திரி தாம்பரன் அவனை வணங்கி விடைபெற்று நால்வகை சேனைகளுடன் புறப்பட்டு சென்றான். போகும் வழி யமலோகத்தை நினைப்பூட்டும் பல துர்ச்சகனங்கள் தோன்றின. அவற்றையெல்லாம் கண்டு மந்திரி தாம்பரன் வியந்து மருந்து கொண்டே சென்று தேவி இருக்கும் இடத்தை அடைந்தான். அங்கே சிம்மவாகனத்தில் தேவி கம்பீரமாக வீற்றிருந்து தன்னுடைய திருக்கரங்களில் தெய்வீக ஆயுதங்களை ஏந்திய வண்ணம் தேவர்களெல்லாம் துதிக்கும்படி தோற்றம் அளிப்பதைக் கண்டு தாம்பரன் மிகவும் வியப்படைந்தான். தேவியின் தோற்றமே அவருடைய உள்ள குறிப்பு என்ன என்பதை அவனுக்கு உணர்த்திவிட்டது. மகா வீராங்கனையாக விளங்கும் இந்த பெண்ணா நம் மகிஷாசுரனை ஒரு பொருளாக மதித்து ஆசைப்படுவாள். மேலும் தெய்வீக அழகு படைத்த இந்த பெண்ணா மிருகங்களிடையே கீழான எருமை மாட்டு கொம்பன் மகிஷாசுரனை ஒரு ஆண் அழகனாக கருதுவாள் என்று நினைத்து அஞ்சினான். பிறகு தன் அரசன் ஏவியபடி தான் வந்த காரியத்தை செய்வதே தன் கடமை என்று முனைந்தான். அவன் தேவியை நெருங்கி அவளை நோக்கி கூறல் ஆனான். வீரமோகினியே, அசுரகுலத் தலைவனாகவும் அகில சாம்ராஜ்யபதியாகவும் விளங்கும் எங்கள் மகிஷாசுரன் முன்பு தேவர்களிடம் போரைத்தான் விரும்பினான். இப்போது உன்னிடமோ திருமணத்தைத்தான் விரும்புகிறான். அப்படி அவனை மாற்றியது உனது ஒப்பற்ற அழகே ஆகும். சுந்தரி, நீயும் அவனிடம் தோள் வலிமை போரை விரும்பாமல் அவன் தோள்களை கட்டி தழுவவே விரும்புவாயாக. மேலும் யுத்தம் புரிவதற்குரிய வலிமையான உடல் வாய்ந்தவளாக நீ தோன்றவில்லை. மென்மையான உடல் வாய்ந்துள்ள நீ அதற்குரிய இன்பங்களை அனுபவிக்க விரும்ப வேண்டுமே தவிர துன்பத்திற்கு இடமான யுத்தத்தை நீ விரும்பியது நீ செய்த பாவமோ அல்லது எங்கள் மகிஷாசுரனின் துர்பாகியமோ தெரியவில்லை. மலர் போன்ற உன் மிருதுவான கைகளில் மலச்செண்டுகளையும் அரும்புகளையும் ஏந்தி பிடிக்காமல் இரும்பு ஆயுதங்களை பிடித்திருப்பது கொடுமை அல்லவா? வீரத்தில் சிறந்த யாரையும் வெல்வதற்கு புருவமாகிய வில்லும் கண் விழியாகிய அம்புகளும் உனக்கு இருக்கும்போது வேறு வில்லும் அம்புகளும் உனக்கு ஏன்? காமத்திற்கு இடமான உடலை பெற்றவர்கள் அதற்குரிய இன்பத்தை நாடி தனக்கு ஏற்றவரை கட்டி அணைத்து இன்புற்று இருப்பதை விட்டு அதற்கு நேர்மாறான யுத்தத்தை நாடி துன்புற விரும்புவது மூடத்தனமாகும். உன் பொன்னான மேனியை போராட்டத்தில் புண்படுத்திக் கொள்வதில் என்ன பயன்? உனக்கும் மகிஷாசுரனுக்கும் இப்போது இருக்கும் இளமையை அனுபவிக்காமல் வீணாக்கி கொள்ள வேண்டாம். நீ யுத்தத்தை விரும்பியதைப் போலவே எங்கள் அசுரவேந்தனும் யுத்தம் செய்ய விரும்பி போரிட்டால் அவனது கொடிய பானங்களை உன் மிருதுவான உடல் தாங்குமோ? தெய்வீக அழகு படைத்தவளை, உன் உடல் அழகு அங்க லட்சணங்களையெல்லாம் கேள்விப்பட்டதிலிருந்தே எங்கள் அரசன் உன்னிடம் போர் செய்ய விரும்பாமல் உன்னிடம் திருமணம் செய்து கொள்ள விரும்பி எங்களை ஒருவர் பின் ஒருவராக உன்னிடத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறார். நீ மகிஷாசுரனுக்கு எதிரியாகாமல் மனைவியாகி அவனுடைய மகாராணியாக சிறந்து விளங்குவதே உனக்கும் பெருமையாகும். உன் மனோரதங்கள் எளிதில் நிறைவேறும். உன்னையும் மகிஷாசுரனுக்கு ஏற்ற பட்டமகிஷி என்று இந்த உலகங்கள் எல்லாம் புகழ்ந்து கொண்டாடும். பெண் அரசே, என் வார்த்தைகளை கேட்டு
என்றுமே நிலையான சுகத்தை நீங்கள் இருவரும் அடைய வேண்டும் என்பதே என் ஆவல். யுத்தத்தை வெறுக்காமல் விரும்பினால் உனக்குத்தான் தோல்வி உண்டாகும். இப்போது என் அரசனிடம் நீ விரும்பும் வீரப்போரில் உனக்கு தோல்வி உண்டாகுமே தவிர அவர் உன்னிடத்தில் விரும்பும் காமப்போரில் உனக்கே வெற்றி உண்டாகும். அது நிச்சயம். ஆகவே அதை சிந்தித்துப்பார். பேரழகியே, நீ ராஜ தர்மத்தையும் ராஜபோகங்களையும் அறிந்தவளாக தோன்றுவதால் நான் சொன்னது போல நீ எங்கள் மகிஷாசுரனுக்கு ஆசை மனைவியாகி பல்லாண்டு காலம் நீடூழி வாழ வேண்டும். உனக்கு மக்கள் பேரும் உண்டாகும். அந்த மகனுக்கு அரசு உரிமையும் கிடைக்கும். ஆகையால் ருசிகரமான இந்த இளமை பருவத்தில் எங்கள் அரசனோடு நீ கூடி குழாவி பலவிதமாகவும் இன்புற்று புத்திர செல்வத்தை பெற்று என்றென்றும் ஆனந்தமாக வாழ்வாயாக என்று மந்திரி தாம்பரன் கூறி முடித்தான். அத்தியாயம் 12. மகிஷாசுரனின் மலைப்பும் மந்திரிகளின் விளக்கமும். அசுர மந்திரி தாம்பரன் கூறிய முறைகேடான வார்த்தைகளை எல்லாம் கேட்டும் ஜெகன்மாதாவானவள் சிறிதும் கோபம் கொள்ளாமல் புன்முறுவல் செய்து, மூடனே, நீ பேசிய வார்த்தைகள் யாவுமே அறிவற்றவனும் ஆசை வெறியனும் அற்ப குணம் உடையவனுமான மகிஷாசுரனின் அபிப்பிராயம் என்பதை நான் அறிவேன். ஆகையால் உன்னை கோபித்து பயனென்ன? இனி நான் சொல்வதை உன் அரசனிடம் போய் சொல். அடே மகிஷாசுரா, உன்னுடைய தாய் என்பவள் அறிவோ அருவருப்போ சிறிதும் உணர முடியாத ஒரு பெண் எருமை. அந்த மாடு தின்கிற உணவோ புல் பூண்டுகள். நான் உன் தாயை போன்ற பெண் இனத்தை சேர்ந்தவள் அல்ல. தலையில் நீண்ட கொம்புகளும் பின்னால் தொங்கும் வாலும் பருத்த வயிறும் எனக்கு இல்லையே. இந்த அழகு லட்சணங்கள் இல்லாத என் மீது நீ எப்படி ஆசைப்பட்டாய்? தேவர்களில் உயர்ந்தவர்களான பிரம்மா, விஷ்ணு, வருணன், அக்னி முதலியவர்களையே விரும்பாத நானா மிருகபுத்திரனும் எருமை கிடாவுமான உன்னை நாயகனாக வரிப்பேன். அடே மூளையற்ற குணக்கேடனே, உன்னை போன்ற அறிவிலிகளுக்கு காமத்தை மூட்டும் கட்டழகான உடல் வாய்த்தவள்தான் நான் என்றாலும் எல்லோரையும் விரும்பக்கூடிய காம வெறி குணம் உள்ளவளா நான்? கற்பில் உன்னதமான ஒரு இளம் பெண் தன் உடல் உருவம் முதலான எல்லாவற்றாலும் அடையக்கூடிய இன்பம் தரும் ஒரு ஆடவனையே தன் நாயகனாக கொள்வாளே தவிர உடற்கலவி இன்பத்தை மட்டும் விரும்பி அனைவரையும் விரும்பி விடுவாளா? கற்பிழக்கணம் அறியாத கயவனை, நான் நாயகன் இல்லாத கன்னிப்பெண் அல்ல. என் நாயகனை நீ அறிய மாட்டாய். தனக்கு மேலொரு கடவுள் இல்லாதவன் ஆகவும் எல்லாவற்றிற்கும் கர்த்தா ஆகவும் எல்லாவற்றிற்கும் சாட்சியாகவும் எக்காலத்திலும் அழிவற்றவனாகவும் ஆசை அற்றவனாகவும் குண விகாரங்கள் முதலானவை இல்லாதவனாகவும் சொரூப குணங்களை உடையவனாகவும் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவனாகவும் அந்த ஆத்மாவாக இருந்து அவரவர் தொழிலை செய்விக்கும் ஆற்றல் உடையவனாகவும் எங்கும் நிறைந்தவனாகவும் எதற்கும் ஆதாரமானவன் ஆகவும் நான் என்கிற அகங்காரத்தை கொண்டே நான் என்கிற பாச இலக்கணத்தை கடந்தவனாகவும் தன்னை சரண் அடைந்தவர்களுக்கு வேண்டுவன எல்லாம் தானே முன்னின்று உதவுபவன் ஆகவும் யாவர்க்கும் கடவுளாகவும் உள்ளவன் எவனோ அவன்தான் என் நாயகன். அவன் பெயர் பரமசிவன். அத்தகைய பரமபதியை எனது பத்தாவாக உடைய நான் உன்னிடத்தில் எந்த தன்மையை கண்டு உன்னை என் ஆசை நாயகனாக அடைய விரும்புவேன்? இனி நீ எனக்கு நாயகனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு எனக்கு நீ நாயும் கடைப்பட்ட அடிமையாளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைக்கொள். இல்லையெனில் பகை ஆற்றலோடு என்னிடம் யுத்தம் புரிய வெளிப்படும். அப்படி நீ வந்தால் உன்னை யமனுக்கு 2வது எருமை கிடாவாக இருக்க யமனுலகம் அனுப்புவேன். அல்லது இங்குள்ள உழவர்களுக்கு வயலில் உழும் எருமை கிடாக்களோடு உன்னையும் ஒரு மாடாக சேர்ப்பேன். 2இல் ஒன்றை நான் செய்வேன். நீ மகிஷமாக அதாவது எருமையாக இருந்தும் மகிஷன் அதாவது எருமையன் என்று அழைக்கப்படாமல் மகிஷாசுரன் என்று அழைக்கப்படும்
உன் அசுர பட்டம் உனக்கு நிலைத்திருக்க வேண்டுமானால் உன்னுடைய அசுர இனத்தவர்களை எல்லாம் இழுத்து கொண்டு உன்னுடைய பாதாள லோகத்திற்கு போய் குடியேறிவிடு. எருமை உடல் பெற்றது போலவே எருமையின் புத்தியையும் கொண்டுள்ள எருமை அசுரனே, என் மீது மோகம் கொண்டு என்னை அடைய ஆசைப்பட்ட நீ எனக்கு சமம் ஆனவனா? சமமான பொருத்தம் இருந்தால் அன்றோ ஆனந்தம் உண்டாகும். அது மாறுபட்டால் துக்கமே உண்டாகும். உன்னதமான அழகு வாய்ந்த நான் எங்கே? அவலட்சணமான நீ எங்கே? நம் இருவருக்கும் ஒரு பொருத்தமும் இல்லை. ஆகவே வீணான அசட்டுத்தனமான ஆசையை விட்டுவிடும். இந்திரனுடைய சொர்க்கலோகத்தையும் அவனுக்குரிய யாக யக்ஞ அவிர்வாகத்தையும் அவனிடம் விட்டுவிடு. நீ பாதாள உலகம் சென்றுவிடு. அப்படி செய்தால்தான் நீ உயிரோடு வாழ முடியும். இல்லையெனில் நானே உன்னை கொன்று விடுவேன், அது உறுதி. நீ என்னை வெல்லவும் முடியாது. இவ்வாறு நான் சொன்னதையெல்லாம் உன் அரசனான மகிஷாசுரனிடம் போய் சொல் என்று பழைய காலத்து இடிமுழக்கம் போல கர்ஜித்து கூறினார். இந்த கர்ஜனையை கேட்டதும் மந்திரி தாம்பரன் பயந்து நமது அரசன் உயிருடன் இருக்கிறானோ இல்லையோ என்று அச்சம் கொண்டு தன் மகிஷாசுரனிடம் திரும்பி ஓடினான். தேவியின் அந்த வீர கர்ஜனையை கேட்டதும் அசுர கர்ப்பிணிகள் கலங்கினார்கள். அவர்கள் அந்த நகரத்தை விட்டு திரும்பி பாராமல் ஓடினார்கள். பூமியும் மலைகளும் அசைந்தன. தேவியின் கர்ஜனை ஓசை இவ்வாறு ரீங்காரம் இடும்போதே தேவியின் வாகனமான சிங்கமும் கர்ஜனை செய்தது. அந்த ஓசை ஓடுகிறவர்களை ஓட விடாமல் தடுத்தும் இருக்கிறவர்களை இருக்க விடாமல் ஓடச் செய்தும் வருத்தியது. இடிமேல் பேரிடி விழுந்தாற் போன்ற அந்த ஓசைகளை கேட்டு மகிஷாசுரனும் நடுங்கினான். அவன் தன்னிடம் வந்த தாம்பரன் முதலான அமைச்சர்களை நோக்கி, மந்திரிகளே, இதென்ன இடி, இதென்ன பேரொளி, என் செவிகள் செவிடுபடுகின்றனவே. நம் கோட்டை வாசல் கதவுகளை மூடி அடைத்து விடுவோமா? அல்லது அந்த பெண் சொல்லியபடி நாம் இந்த நகரத்தை விட்டே ஓடிவிடுவோமா? அல்லது இவ்வளவு கலவரத்தை மூட்டிய அந்த பெண்ணை கொல்வதற்காக புறப்படுவோமா? முன்வைத்த காலை பின்வைக்காத அறிவில் சிறந்த அமைச்சர்களை நாம் இப்போது செய்ய வேண்டியது என்ன? அதை யோசித்து சொல்லுங்கள். அரசியலுக்கே மந்திர ஆலோசனை அதி முக்கியமானது அல்லவா? இப்பொழுது வந்திருக்கும் பெண் வலிமை மிகுந்தவளாகவும் படையுதவி இல்லாமல் தனி ஒருத்தியாக நிமிர்ந்து நிற்பவளாகவும் சுதந்திரம் என்பதை தானே உண்டாக்கியவளாகவும் இளமை பருவத்தினளாகவும் பெண்மை இயல்பிற்கே மாறான யுத்தத்தை விரும்பியவளாகவும் தேவர்களால் போற்றி புகழப்படுபவளாகவும் வந்திருக்கிறார். இது என்ன விந்தை? அவள் விருப்பப்படி அவளோடு நாம் யுத்தம் புரிய துவங்கினால் வெற்றி தோல்விகள் தெய்வாதீனமானவையே தவிர ஒருவர் பங்கல்லவே. அது தெய்வ வசமானது அல்ல. எல்லாம் அவரவர் முயற்சியால் விளைவது என்றால் அப்படி நினைப்பவர்கள் தெய்வமே இல்லை என்றும், அப்படியே தெய்வம் இருந்தால் கண்ணிற்கு புலப்படாத அந்த தெய்வம் நம் வெற்றி தோல்விகளை எப்படி நிர்ணயிக்க முடியும் என்றும், அப்படியே அந்த தெய்வத்தால் நிர்ணயிக்க முடிந்தால் நம்முடைய முயற்சி எதற்கும் என்றும் வாதிப்பார்கள். தெய்வம் என்றே ஒன்று வேண்டியது இல்லை என்றாலும் ஒருவன் ஒரு காரியத்தை செய்யும் ஆற்றல் உடையவனாக இருந்தும் அவன் ஒரு சில சமயம் துணிவு உடையவனாகவும் சில சமயம் துணிவு இல்லாமலும் சில சமயம் அந்த இருவகை உணர்வு அற்றும் இருக்கிறானே. அத்தகைய ஆற்றல் இல்லாதவனோ எப்பொழுதும் பயமற்று துணிவதையும் அவன் எப்படி எப்படி எல்லாம் நினைக்கிறானோ அப்படியே அடைவதையும் நாம் காண்கிறோம். இவையெல்லாம் அவரவர் செயலாகுமா? அவரவர் செயலின் விளைவுதான் என்றால் அதற்கேற்ற இன்ப துன்பங்கள் அல்லவா வரவேண்டும்? வறுமையாளனான சோம்பேறிக்கு செல்வ சுகங்களும் செல்வமுள்ள சுறுசுறுப்பாளனுக்கு வறுமை துக்கங்களும் வருகின்றனவே. அது ஏன்? மேலும் செல்வம் உடையவனுக்கு இன்பங்களும் வறுமையாளனுக்கு துன்பங்களும் வருகின்றனவே. இவ்வாறு இயல்பாயும் வேற்றுமையாயும் வருவதற்கு தெய்வம்தானே காரணம். அப்படி அது காரணம் இல்லை, வேண்டியது இல்லை என்று கூறுகிற எந்த கெட்டிக்காரனாவது அதுவன்றிய வேறு காரணத்தை கண்டுபிடித்து சொல்ல முடியுமா? இதனால்தான் பெரியோர்கள் யாவும் தெய்வ வசம் என்கிறார்கள். ஆகவே சுக துக்க அனுபவங்கள் யாவுமே எவருக்கும் அவரவருடைய தெய்வ சக்தியாலும் முயற்சியினாலுமே வருகின்றன. முயற்சி செய்ய விரும்புகிறவன்
தெய்வ சக்தியையும் தெய்வ சக்தியை விரும்புகிறவன் முயற்சியையும் விரும்ப வேண்டும். ஆகவே இப்பொழுது நாம் செய்ய வேண்டியவற்றை நன்றாக புத்தி கூர்மையுடன் ஆலோசித்து முயற்சியோடு செய்ய வேண்டும் என்று கூறி முடித்தான். மகிஷாசுரன் கூறிய வார்த்தைகளை கேட்டதும் அவனது மந்திரிமார்களில் மகா புத்திசாலியான பிடாலன் என்ற மதி அமைச்சன் நமது அரசனுக்கு நியாய புத்தி இருக்கிறதே என்று சிந்தித்து வியந்தான். பிறகு அவன் மகிஷாசுரனை நோக்கி, அசுரராஜனே, அந்த பெண் யார்? அவள் எதற்காக வந்திருக்கிறாள்? அவள் யாருடைய பத்தினி? அவள் தானாகவே வந்தாளா, பிறருடைய தூண்டுதலால் வந்தவளா என்பதெல்லாம் நம்மில் சில அமைச்சர்களால் அறிந்து வரப்பட்டன. ஆனால் அதையெல்லாம் இன்னும் நன்றாக நாம் ஆலோசித்து அறிய வேண்டும். உமக்கு ஒரு பெண்ணால் தான் மரணம் உண்டாகும் என்பதை தேவர்கள் அறிந்து கொண்டுள்ளனர். எனவே தேவர்கள் ஒரு பெண்ணையே தங்கள் தவ வலிமையால் உருவாக்கி உம்மிடம் அனுப்பிவிட்டு விண்ணிலே மறைந்திருந்து உமக்கும் அவளுக்கும் மரணப்போர் நடப்பதையும் அதில் அவளுக்கு வெற்றி கிட்டும் சமயத்தில் அந்த தேவர்கள் வெளியே வந்து அவளுக்கு உதவி புரிந்து வெற்றியில் பங்கு கொள்ள நினைத்திருப்பார்கள். போர் செய்ய வேண்டாம் என்று உம்மை நான் தடுப்பதற்கு அருகதை அற்றவன். போரில் வெற்றி வேண்டும் என்பது ஒன்றே உமக்கும் உம்முடைய பகைவரான தேவர்களுக்கும் ஒரே நினைப்பாக இருக்கிறதே தவிர தோல்வியை பற்றிய நினைப்பே வருவதில்லை. ஆனால் சேவை செய்யும் நாங்கள் உம்முடைய சுகத்தையும் அதனால் எங்களுக்கு கிடைக்கும் சுகத்தையுமே நாடுவோம். நீர் யுத்தத்தில் மரணமடைந்தால் நாங்களும் மரணமடைவதுதான் நியாயம். உம்முடைய யுத்தத்திற்கு வந்திருக்கும் பெண்ணோ தன்னந்தனியாக யாதொரு படையும் இன்றி வந்திருக்கிறார். படையோடு வந்தாலும் தனியாக வந்தாலும் அவளை நாம் கொன்றால் ஸ்ரீஹத்தி என்ற கொடிய பாவம் நமக்கு உண்டாகும். அந்த பாவத்திற்கு பயந்து அந்த பெண்ணோடு நாம் போர் செய்யாமல் இருந்தாலோ அவள் நம்மை பாவத்திற்கு அஞ்சியவர்களாக கருதாமல் தோல்வி அடையத்தக்கவர்களாகவே கருதி நம்மையே கொல்ல துணிவாள். அவளால் நாம் கொல்லப்பட்டாலோ வீராதி வீரர்களான அசுரர்கள் ஒரு பெண்ணால் கொல்லப்பட்டு ஒழிந்தார்கள் என்ற பழிச்சொல் நம்மளுடைய இடத்திற்கு வந்து சேரும். அதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் எனக்கென்னவோ இந்த போரில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று தோன்றவில்லை. ஏனெனில் அந்த பெண் மீது மோகம் கொண்டு அளவு கடந்த காமாந்தக்காரனாக இருக்கும் நீர் அவளை எதிர்த்து போராட போனால் வில்லையும் அம்பையுமா உமக்கு எடுக்க தோன்றும். அப்பொழுது அவளது புருவமாகிய வில்லில் கண் பார்வைகள் என்ற கணைகள் கிளம்பி உம்முடைய தோளிலும் மார்பிலும் ஊடுருவி உமது உயிரை கொல்லாமலா இருக்கும். நீர் இவ்வளவு காமாந்த காரகன் என்பது தெரிந்துதான் அந்த பெண் படையதுமின்றி தனி ஒருத்தியாக உம்மிடம் யுத்தம் புரிய வந்திருக்கிறார். அவருடைய கண்கள் என்ற ஆயுதங்களும் உடலின் அங்க அவயங்களுமே உம்மை வெல்ல போதுமே. இப்பொழுது நீர் காமத்தை விட முடிந்தால் அவளை வெற்றி கொள்ளலாம். உம்மால் காமத்தை விட முடியவில்லை என்றால் அவள் உம்மை வென்று ஒழிப்பதில் வல்லவளாகி விடுவாள். இதை உணராமல் நாம் வேறு ஏதாவது யோசனை செய்து ஊரை விட்டே ஓடிப்போவோம் என்றால் உம்முடைய புகழுக்கு பங்கம் உண்டாகும். நீர் இந்திராதி தேவர்களுடன் போரிட்ட காலத்திலும் உம்முடைய புகழுக்கு பங்கம் ஏற்படுத்தும் எந்த செயலையும் செய்யவில்லை. அப்படிப்பட்ட நாம் இப்பொழுது ஒரு பெண்ணுக்கு பயந்து போராடாமல் ஓடிப்போக நேரிட்டால் அதைவிட வேறு அவமானம் என்ன இருக்கிறது? ஆகையால் பழிக்கு ஆளாவதை விட மரணத்துக்கு ஆளாவதே மேலானது ஆகும். எனவே இனிமேல் வெற்றியோ தோல்வியோ இரண்டையுமே பொருட்படுத்தாமல் நாம் போராட்டத்துக்கு செல்வதே யுக்தமாகும். வீர மரணம் அடைந்தால் புகழ். அந்த புகழை விரும்பாமல் மரணத்துக்கு பயந்து ஓடினால் அவமானத்தோடு உடலுக்கு சுகம் உண்டாகும். இந்த இரண்டில் எது வேண்டுமோ அதை நீரே சொல்லும். மரண விதி இருந்தால் அது நாம் எங்கே ஓடி போனாலும் நம்மை விடாது. மரணம் வந்தால் உயிர் போய்விடுமே என்ற துக்கமும் இருந்தால் மானத்துக்கு கேடு வருமே என்ற துக்கமும் இனி உமக்கு வேண்டாம் என்றான். பிடாலன் இவ்விதம் கூறியதை கேட்ட பாஸ்கலன் என்ற அமைச்சன் துள்ளி நின்று மகிஷாசுரனை நோக்கி, அரசே, நாம் போரில் ஆசை உடையவர்களை தவிர அதை வெறுப்பவர்கள் அல்ல. நாம் விரும்பும் யுத்தம் நம்மை தேடி வந்திருக்கும் போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நம்மை பார்த்து பார்த்து ஏளன புன்னகை வீசுகிற அந்த மமதைக்காரியான சண்டியை நான் ஒருவனை போய் கொன்று விட்டு வருகிறேன்.
தேவர்கள் யார் வந்து எதிர்த்த போதிலும் நான் பயப்பட மாட்டேன். வீரனுக்கு எப்பொழுதும் வீர உணர்ச்சியே தங்கி இருக்க வேண்டுமே தவிர பீதி உணர்ச்சி தங்கி இருந்தால் அதுவே அவனுக்கு எதிரியாகி விடுமல்லவா? மேலும் ஒருவனுக்கு எந்த காரியத்திலும் ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் மிருக இயக்கத்திற்கு அவன் சமமாகி விடுவான். அசுரேந்திரா, நம்முடைய பரம வைரிகளான பிரம்மாதி தேவர்களை விடவா அந்த பெண் பயப்படத்தக்கவள்? கேவலம் ஒரு பெண் என்னை என்ன செய்து விட முடியும்? உன்னை போன்ற பேரசுரன் அவளுக்கு சமமாக போர் செய்வது அழகல்ல. நானே அவளுடன் போருக்கு சென்று வருகிறேன். நீர் இங்கே அந்த புறத்திலே அழகான ஒரு ஆசை கிடத்தியோடு கூடி குழாடி உல்லாசமாக இரும். பிறகு என் தோள் வலிமையை பாரும் என்றான். பாஸ்கர் இவ்வாறு பேசியதும் துர்த்தரன் என்கிற மந்திரி எழும்பி மகிஷனை பார்த்து, அரசே, நீரும் இந்த பாஸ்கரனும் அந்த பெண்ணோடு யுத்தத்திற்கு போக வேண்டாம். நான் ஒருவனை சென்று தேவர்களால் ஏவப்பட்ட அவளை கொன்று வருகிறேன். அவள் உம்மை பயமுறுத்துவதற்காகவே தேவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பயங்கர உருவமே தவிர அந்த பெண்ணால் முடியக்கூடியது ஒன்றும் இல்லை. சிறு பையன்களுக்கு பூச்சாண்டி காட்டுவது போல நம்மை கொல்லுவேன், குத்துவேன், வெட்டுவேன் என்றெல்லாம் வெறும் பூச்சாண்டி காட்டுகிறாளே தவிர அவளால் போராட முடியாது. அவள் மீது உமக்குள்ள மோக இச்சையையும் விட்டுவிடும். சிறிதும் சிந்தனை செய்ய வேண்டாம். நானே போர் செய்து வெற்றி அடைந்து விஷமக்காரியான அந்த மங்கையையும் இழுத்து வருகிறேன். என்னுடைய வலிமையையும் பாரும் என்றான்.